Hello students, welcome to Mathsmmkmr channel. In this video, 10th standard Maths chapter 3 algebra example 3.43 பார்க்கலாம். If the difference between the roots of the equation ஒரு quadratic equation அதோடைய difference between roots னு சொல்லிருக்காங்க. ரெண்டு roots உடைய difference வந்து 17. அப்படி இருக்கப்ப find the value of the k அப்படினு சொல்லிருக்காங்க. First நமக்கு என்ன given dataவோ அதை எழுதிட்டு எதை வச்சு எப்படி find பண்ணனும்னு பார்க்கலாம். quadratic equation கொடுத்திருக்காங்க. இந்த quadratic equation என்னன்னா x square minus 13x plus k equal to 0 and ரெண்டாவதா வந்து difference between the roots னு சொல்லிருக்காங்க. roots னா என்ன? let alpha and beta be the roots of the equation. ஒரு quadratic equation ஓட roots நம்ம வந்து ஒன்னு alpha இன்னொன்னு beta னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். இந்த alpha plus betaன்றது minus of b by a இது ஃபார்முலா. alpha into beta இதை வந்து sum of the roots ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணால் sum of the roots ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் product of the roots னு சொல்லுவோம். product of the rootக்கு ஃபார்முலா c divided by a. இந்த quadratic equation இதோடைய ப்ராடக்ட் இதோடைய சம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே sum of the rootsக்கு ஃபார்முலா minus b by a, product of the rootsன்றது c by a. இவங்க நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ்னால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ரெண்டு ரூட்ஸும் மைனஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை தான் 17 சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ்னால் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுடைய வேல்யூவை இவங்க 17 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்மளோட கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கேன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட். நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் இருக்கும். கம்பேரிங் திஸ் இதை எழுதி நீங்கள் இது முன்னாடி கம்பேரிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்னு சொல்லி எழுதணும். இப்போ இங்கேருந்து நம்ம ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட், அது இங்கே 1. ஏன்னா எதுவுமே இல்லை வேல்யூ அப்படின்னா 1 into x square is 1 into x square is x square. நெக்ஸ்ட்டு ஒன்று b அப்படின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 13. c வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் இருக்க இடத்துல நமக்கு k இருக்குது. இதோடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் c நமக்கு வேணும். ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ இருக்குது. பட்டு நமக்கு ஆல்ஃபா தனியாக பீட்டா தனியாக இல்லை. ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்து நமக்கு வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னு பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ஒரு வேல்யூ வந்து 17 சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருந்ததுன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பீட்டா பீட்டா கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வரும். அந்த ஆல்ஃபாவை எடுத்து இங்கே இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து பீட்டாவுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவும் பீட்டாவும் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும் இப்போ, ரைட்டுங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன? சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது மைனஸ் பி பை ஏ. பியும் இருக்குது, ஏவும் இருக்குது. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாங்களா? ஸோ நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எழுதுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு ஃபார்முலா மைனஸ் பி டிவைடட் பை ஏ. ஸோ மைனஸ் போட்டாச்சு, பிக்கு ஒரு மைனஸ் 13 இருக்குது, டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 13 by 1ன்றது நமக்கு 13 வந்து கிடச்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன் இதை 1ஆக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ஈக்குவல் டு 13, இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். நவ் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது பீட்டா கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். ஆல்ஃபா கிடச்சிதுன்னா பீட்டா வேல்யூவும் கிடச்சிடும். அண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? ஏன் இந்த கான்ஸ்டன்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் தனித்தனியாக இருந்தால் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா சி டிவைடட் பை ஏ. இங்கே ஏன்றது 1 தான், சி நமக்கு வேணும். இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ரெண்டு ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றது என்ன வேல்யூன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ன்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 அண்ட் ஈக்குவேஷன் 2ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. இதை நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 1 3 13 கிடைக்கும். 13னா இந்த 2வை கொண்டு போய்ட்டு இங்கே டிவைட் பண்ணோன்னா 2 15s are 13 வந்துடும்.
ஆல்ஃபாவுடைய வேல்யூ 15. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 இன் ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். ஸோ ஆல்ஃபாக்கு 15 போட்டாச்சு, ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. நவ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் இந்த 15 இந்த சைடு வந்துடும். பீட்டாவோட வேல்யூ நமக்கு -2 வருது. ரைட். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், சியை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சி நம்ம கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்ட்டை கேவை தான் ஃபைண்ட் பண்ணணும். வி நோ தட், நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா சி டிவைடட் பை ஏன்னு தெரியும். இந்த இடத்துல ஆல்ஃபான்றது என்ன 15 இன்ட்டு பீட்டான்றது என்ன -2 ஈக்குவல் டு சி தான் நமக்கு கான்ஸ்டன்ட் கே. இந்த இடத்துல சிக்கு வந்து நமக்கு வந்து கே இருக்குது, ரைட்டுங்களா. டிவைடட் பை ஏன்றது என்ன, ஏக்கு நமக்கு வேல்யூ 1ன்னு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு 15 2 மல்டிப்ளை பண்ணால் -30. ஸோ நம்ம 30 அட் கேவோட வேல்யூ -13 ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.